தமிழக அரசியலில் அண்ணாமலைன்னு ஒரு நபர் இருந்தார், பாஜகவை சேர்ந்தவர். ஓகேங்களா, அவர் மட்டும்தான் வந்துட்டு ஒரு மெயின் ஃபோக்கஸாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு பல டைம் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் செய்வார். ஸோ இவர் வந்துட்டு பாஜகவுடைய தலைவராக இருக்கிறப்பவும் சரி, தலைவராக இல்லாதப்பவும் சரி, இவர் சுற்றி தான் எல்லா மீடியாவும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த சமயத்தில் ஒரு நிறைய நல்ல விஷயங்களே பண்ணார், தேவையில்லாத விஷயங்களே பண்ணார். பட் நல்ல விஷயங்கள் ஒன்று என்னென்னா, இவருக்கு எதிராக டிஆர் பாலு ஒரு கேஸ் போட்டார், அவதூறு வழக்கு ஒன்று போட்டார். டிஆர் பாலு டிஎம்கே சேர்ந்த நபர். அவர் அவதூறு வழக்கு போட்ட உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் கோர்ட்டில் போய் பேசினார், பண்ணார். இது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக என்ன ஆகி போச்சுன்னா, டிஆர் பாலு தான் போட்ட கேஸை வாபஸ் வாங்குறாரு. ஓகேங்களா, அண்ணாமலைக்கு எதிராக போட்ட அவதூறு வழக்கை வந்துட்டு வாபஸ் வாங்குறாரு. உடனே நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்துட்டு அண்ணாமலையும் டிஆர் பாலுவும் சமரசம் அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான், நான் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் தான். ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே ரெலவெண்ட்டாக இல்லை தமிழ்நாடோட பொலிட்டிக்ஸில். ஓகேங்களா, டிஆர் பாலு ஒரு ரெலவெண்ட்டு கிடையாது, அண்ணாமலையும் ஒரு ரெலவெண்ட்டு கிடையாது. ஏன்னா அண்ணாமலை வந்துட்டு அமெரிக்காவில் போய் தமிழ் உச்சி மாநாடு சம்திங் ஏதோ ஒன்றில் போய் உட்காந்துட்டு ஒரு வாரமாக அங்கே தான் இருக்கார். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கேஸ் போட்டிருக்காரு, அவர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டார். அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அண்ணாமலை வந்துட்டு எந்த கேஸ்லேயும் வாபஸ்லாம் வாங்கலை. ஸோ நான் ஒரு கேஸ் போடுறதா சொல்லி தான் நான் கேஸ் போடலை, அவ்வளவுதானே ஒழிஞ்சு அவரும் நானும் சமரசம் அடைஞ்சிட்டோங்கிறதுக்கு எங்கேயுமே ஒரு இது கிடையாது. ஸோ அவர் போட்ட கேஸ் அவர் வாங்கிட்டார், நான் ஒரு சமரசம் அடைஞ்சிட்டோங்கிறதுக்கு அது அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இப்போ ரெலவெண்ட்டே கிடையாது தமிழ்நாடு பாலிடிக்ஸில். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேருமே என்னென்னா, அன்கோவில் இனிமேல் நீ நான் கேஸ் போட்டு உன்னை ஜெயிச்சு போட்டு என்ன பண்ண போகிறேங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிருந்துருக்கலானுங்கிறது தான் உண்மை. டிஆர் பாலு அவர்கள். அண்ணாமலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருடைய இந்த வீத லீடர்ஸுங்கிற அந்த இயக்கத்தை வந்துட்டு கட்சியாக மாற்றணும், ஒரு 50 லட்சம் பேர் சேர்ந்ததை கட்சியாக மாற்றுவேன்னு வேறு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் எந்த லெவலுக்கு போகணுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை தூக்கிட்டு சுற்றுவானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒதுங்கியிருக்காங்கன்னு வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாம்.